Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 5-star K செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. ஒத்தருவாய்ந்தாரே ஒருவன பத்தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். 10 ரூபாய் வேணா ஒருவன பத்தட்டும் வேணா ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நிலுவாமாய். பட் நிறைய பேர் வந்து அது ஜானகி மேம் மாதிரி வேற யாரு தான் பாடியிருக்காங்கங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னை வந்து அது அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தினாங்களே. இந்த AI and music, how do you relate? பாலு அங்கிளோட சோலும் அந்த மியூசிக்கல் ஃப்ரேஸும் சேர்ந்து கனெக்ட் ஆகி ஒரு ஒரு அழகான ஒரு சாதனம் ஒன்று வரும். அது வந்து ஐ டோன்ட் திங்க் நோ AI கேன் கிரியேட். நம்ம பாலு சார் என்னோட பாடலே பாலு சாரோட தான், கல்யாண சேலை. கல்யாண சேலை எனதாகும் நாளை நீயாக நீடை ஏற்றி போடும் பூமாலை பாடாத. ராஜா சாரோட ஆர்கெஸ்ட்ரால அந்த மாதிரி ராஜா சாரோட ஆர்கெஸ்ட்ராக்காரங்கள வேற யாருக்கும் வாசிக்க மாட்டாங்க. அங்கேதான் அது வராத ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இன்னைக்கு யாருமே நல்லா பண்ணேன்னு சொல்லலையே அந்த மாதிரி. ஸோ அது இன்னும் அடுத்த வாட்டி எப்படி அழகா இன்னும் பண்ணலாம். நீ நாளை இந்த வேளை பார்த்து இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டி வரலன்னா உடனே அதாவது நான் போய் சொல்லியிருப்பேனா இருக்கும், பாருங்க வரலன்னா. அதுல எனக்கு பாட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஆசையா இருந்தது. Which is like really close to your heart. அது பாடின லெஜெண்ட் முன்னாடியே பாடி அவங்க வந்து அப்படியே அது முடிச்ச உடனே வந்து அப்படியே கட்டி அணைச்சாங்க என்ன. So those are all healing songனு கிடையாது, music is always a healer. So எனக்கு எல்லா மியூசிக்குமே. So வந்து starting அஜித் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இல்லாட்டா திருப்பி இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்க மாட்டீங்களே நீங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have a very beautiful person. ஒரு பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த ஒத்த ரூபா சாங் கேட்குறோம், வாய்ஸ் தெரியுது, ஃபேஸ் பார்த்துக்க வேண்டாமா? ஒரு வாட்டி அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க யாருன்னு நம்ம பார்த்துலாம். we have singer தேவி with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் எனக்கு கூட. எஸ். ஸோ வந்து ஸ்டார்டிங் அஜித் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இல்லாட்டா திருப்பி இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்க மாட்டீங்களே நீங்க. இப்போ கரண்ட்ல வந்து அந்த பாட்டும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்க ஃபேஸ் அந்த பாட்டு பாடினவங்க யாரான்னு பார்த்தப்போ எல்லாரும் தேட தொடங்கியிருக்காங்க. எஸ், எல்லாருக்குமே வந்து அந்த ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் இப்போ அந்த பாட்டை கேட்டதுக்கு தாண்டி ஓ இவங்க பாடியிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறாங்கல்ல. இப்போ நமக்கான ரெக்கக்னிஷன் நம்ம இப்போ திரும்ப வந்து நம்ம வந்து ஃபேஸ் ஆகுறப்போ, அந்த பாட்டோட ஃபேஸ் ஆகுறப்போ எப்படி இருக்கு மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த பாட்டு நிஜமாவே ரொம்ப பிரபலமா இருந்தபோது யாருக்கும் ஆனா என் பேர் வந்தது பேர், பட் நிறைய பேர் வந்து அது ஜானகி மேம் மாதிரி வேற யாரு தான் பாடியிருக்காங்கங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு முடிஞ்சு அந்த பாட்டு வந்து பிரபலமாகி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க தேவின்னு ஒருத்தவங்க தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூக்கோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னை வந்து அது அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தினாங்களே நான் தான் பாடியிருக்கேன்னு. அப்படி ஐ திங்க் அதனால இந்த டைமில் திடீர்னு அது திருப்பி ஒரு ரீகமிங் வந்த டைமில் எல்லாரும் வந்து ஓ யார் அது அப்படின்னு நீங்கள்லாம் அதனால தான் வந்திருக்கீங்க. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு த ஆல்மைட்டி. ஏன்னா அவரோட கணக்குகள் வேறு, அவர் ஒரு தனி கணக்கு போட்டுட்ருப்பாங்க. பிகாஸ் அப்படி இல்லாட்டா எனக்கு இப்படி ஒரு டேலண்ட், இவ்வளோ ஆசை, இசை மேலே இருக்கிற ஆசை அது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அது அவரோட செயல். அண்ட் ஆல்சோ நிறைய ஜென்வின் ஃபேன்ஸ் ஆஃப் மைண்ட், நிறைய இப்போது
நிறைய இன்டர்வியூ வந்தது இப்போ ரீசெண்டாக. அதுலலாம் வந்து எனக்கே வந்து ரொம்ப இட்ஸ் வெரி ஹம்பிளிங். இவ்வளோ ரசிகர்கள் வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த இசைனால் இருக்கிற அந்த ஒரு அன்பு, அவங்களோட விஷஸ், அவங்களோட ப்ரேயர்ஸ் வந்து வீண் போகாதுங்கிறது நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். ஏன்னா நான் என்றைக்குமே சொல்லுவேன், ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது உருவாக்குறது வந்து அவங்களோட ரசிகர்கள், அவங்க வெல்விஷர்ஸ், அவங்க ஃபேன்ஸ், அவங்க தான். பிகாஸ் அவங்க இல்லாமல் நான் எவ்வளோ நல்லா பாடினாலும் நீங்கள் என்ன அடையாளப்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிக்கிறதுனால நான் உருவாகிறேனே தவிர்த்து, என்ன மாதிரி பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உலகத்தில். எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்கள் சேனல் மூலமாக. ஆஸ் செட், நம்ம வந்து பாடல்கள் வந்து ஒரு வருஷம் பாடுறோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல்கள் அதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பூம் ஆகுறப்போ மியூசிக் என்றைக்குமே எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு பாடல் என்றைக்கு வேணால் ட்ரெண்ட் ஆகலாம், என்றைக்கு வேணால் ஹிட் ஆகலாம். ஆனால் நம்ம பாடின காலங்களில் வந்து நமக்கான அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருக்கிறப்போ தோணியிருக்கா, சே என்னடா இது, அந்த டைமில் நமக்கு இது கிடைச்சிருந்தா நம்ம இப்போ இப்படி இருந்திருப்போம்? அப்போ தோணலை, அந்த டைமில் எனக்கு தோணவே இல்லை. பேர் இல்லாமல் நிறைய வந்திருக்கு ரெக்கக்னிஷன். இப்போ உத்தரவாகவே சொல்கிறேன், நான் 1.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த சன் டிவிலேருந்து ஒரு ஹரிஹரன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து இது மாதிரி இது வந்து வேறு யாரோ தான் பாடியிருக்காங்கன்னு என்னை தேடி நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு த வெரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கேம் பிகாஸ் ஆஃப் தட் கிரேட் சோல் ஹரிஹரன். அவர் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ அவர் சன் டிவியில் வேலை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் தான் வந்து தேடி நீங்கள் தானா அப்படின்னு ஃபோனில் கேட்டு வந்து ஒரு இன்டர்வியூ. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் when everybody knew இந்த மாதிரி நான் தான் பாடியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அப்போலாம் அவ்வளோ தோணலை. பட் காலப்போக்கில் வந்து, ஏன்னா அந்த டைமில் அந்த மாதிரியெல்லாம் இப்போது இருக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் அது உண்மையே இல்லைன்னு தோன்ற அளவுக்கு அது நிஜமாக இருந்திருக்கு. பிகாஸ் இப்போ ராஜா சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இல்லாட்டா ஒரு பிரபலங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லை இன்றைக்கி நான் இது பண்ணினேன் அப்படிங்கிறது, இவ்வளோ பண்ணால் கூட இவ்வளோ பூதாகரமாக அதை காட்டுறது, அப்படி அதெல்லாம் வந்து அது பண்ணவே இல்லை. நான் பண்ணவே இல்லை. இதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது தப்பு, ரைட்டு, அது சொல்லலைன்னா. ஆனால் எனக்கு அது தோணலை. நம்ம வந்து வேலையை உருப்படியாக பண்ணணும், பாட்டு ஒழுங்காக பாடணும், அதில் அந்த உணர்வுகள் அதெல்லாம் இருக்கணுமே தவிர்த்து, அட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் போயிட்டு இருந்தோமே தவிர்த்து அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இது இப்படி பண்ணால் எனக்கு இது ஒரு அஜெண்டாவோடன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் உங்கள்கிட்ட பேசுகிறதே வந்து அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட்டே போகாதன்னு. இது ரீசெண்டாக ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஃபீலிங் ப்ராபப்ளி ஒரு 3-4 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம எதெல்லாமோ பண்ணியிருக்கோம் தானே அப்படின்னா, அப்போ இவ்வளோ பண்ணினவங்க கூட நம்ம பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னா இப்படி இருப்பாங்களா அப்படின்னா. ஏன்னா இவ்வளோ பண்ணால் கூட அவ்வளோ வந்தால் பண்ணுங்கிறது வந்து எனக்கு அது தட் கம்ஸ் எஸ் அ சர்ப்ரைஸ், ஷாக், டிசப்பாயின்மெண்ட், என்ன வேணால் சொல்லலாம் அதை. ஸோ அது வந்து அந்த டைமில் எனக்கு தோண தொடங்கிடுச்சு, அந்த டைமில் நம்ம கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ. லைக் அப்புறம் என்ன பாடியிருக்கீங்கன்னா, நான் வந்து அதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கல. நிறைய பேர் வந்து இவ்வளோ பாட்டு இன்னைக்கு இவங்களோட அதெல்லாம் எழுதி வைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஒரு ப்ரூஃப், பிகாஸ் இப்போ ஐ திங்க் எல்லாத்துக்கும் யூ நீட் அ ப்ரூஃப், யூ நீட் அ டாக்குமெண்டேஷன், யூ நீட் அ வேலிடேஷன். அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நம்ம பண்ணலை, டாக்குமெண்ட் பண்ணலைங்கிறதுனால அது உண்மை இல்லைன்னு ஆயிடாதுல்ல. ஏன்னா நமக்கு தெரியும்ல, நம்மளுக்கு தெரியும், வேலை நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். பண்ணல அப்படின்னு நீங்கள் பண்ணலன்னா நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? சரி, அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனாலும் உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னோட குருநாதர் டிவி கோபாலகிருஷ்ணன் சார், அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், உண்மைங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபார் சம்படி டு அக்னாலேஜ் ஆர் ஆக்செப்ட் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அது உண்மை. இன்னொருத்தர் அக்னாலேஜ் பண்ணலைனாலும் அக்செப்ட் பண்ணலைனாலும் எது இருந்தாலும் அதுதான் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ திங்க் அதில் இருந்து பட் கொஞ்ச நாளாக ஐ திங்க் ப்ராபப்ளி எனக்கு தோணிதான் இருந்தது, ஐயோ நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏன் அந்த சாமர்த்தியமெல்லாம் வரவே இல்லை அப்படின்ட்டு. பட் எனிவே அதில் தான் நான் சொல்கிறேன், இப்போ திடீர்னு கடவுளாக ஒரு
ஐ டோன்ட் நோ, அவருக்கு God has a plan for everything. So it's beautiful. Like நம்ம உண்மை மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறோமோ இல்லையோ, உண்மை என்றைக்குமே உண்மைதான். அதே மாதிரி மேம் ஏஐங்கிற ஒரு விஷயம் வருது. அதில் வந்து பாடகர்களோட வாய்ஸ் வந்து லேட் சிங்கர்ஸ், லேட் லெஜெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் எல்லாம் இப்போ வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு பாடலையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏஐன்னு வரப்போ எந்த கலையாக இருந்தாலும் அதோட வேர்ஷனை காட்டுது. அதில் தான் நமக்கு அந்த கிரெடிட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இப்போவுமே போகுது. இப்போவுமே வந்து ஒரு ஆர்ட் ஃபேமஸ் ஆகிடுச்சு, அது வந்து ஏஐ மூலியமாக வருதுன்னா, அதை க்ரியேட் பண்ண அந்த ஒரிஜினல் ஓனராக இருக்கட்டும், அதை பண்ணவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைடா இது கலை இல்லை, இது வந்து எனக்கு இன்சல்ட் மாதிரி இருக்குது, வாழ்க்கையோட ஒரு இன்சல்ட் மாதிரி இருக்குல்ல. இந்த ஏஐ அண்ட் மியூசிக், ஹவு டு யூ ரிலேட்? ஏஐயில் வந்து ஐ திங்க் டூப்ளிகேட் பண்ணலாம், ரிப்ளிகேட் பண்ணலாம். பட் அதில் ஒரு ட்ரூத்னு ஒன்று இருக்கும்ல ஒரிஜினலில். தெர் இஸ் ஒரு இமோஷ்னல் கனெக்ட் ஒன்று இருக்கும். அந்த லைஃப் ஆர் லிவிங்கோட ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கும். அது வந்து ஐ டோன்ட் திங்க் வந்து ஏஐனால் வந்து அது கொடுக்க முடியாது. இமோஷன்ஸ் இப்போ பாலு அங்கிளோட ஒரு பாட்டு ரிப்ளிகேட் பண்ணால் ஒரு பேசிக் ஒரு மியூசிக் ஸ்கெட்ச் ஒன்று கொடுத்துட்டோன்னா அவரோட வாய்ஸ் வச்சு அது கொண்டு வரலாம். பட் பாலு அங்கிள் அது கிடையாது. பாலு அங்கிள் மாதிரி பாலு அங்கிளோட வாய்ஸில் இதெல்லாம் நம்ம சொல்லலாமே தவிர்த்து, பாலு அங்கிள் அதை கையில் எடுத்திருந்தாருன்னா அதில் பாலு அங்கிளோடு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்வரங்கள்லேயும் ஒவ்வொரு நோட்லேயும் ஒவ்வொரு நல்லினம் வல்லினங்கள்லேயும் வந்து ஒரு இமோஷன் இருக்கும். பாலு அங்கிளோட சோலும் அந்த மியூசிக்கல் ஃப்ரேஸும் சேர்ந்து கனெக்ட் ஆகி ஒரு அழகான ஒரு சாதனம் ஒன்று வரும். அது வந்து ஐ டோன்ட் திங்க் நோ ஏஐ கேன் கிரியேட். நீங்கள் பாலசுப்ரமணியம் சார் பற்றி இவ்வளோ பேசுகிறப்போ அவங்க கூட இருந்த ஒரு பாடல் பாடலாம். ஆமாம், பாலு சார் என்னோட பாடலே பாலு சாரோட தான். கல்யாண சேலை. கல்யாண சேலை எனதாகும் நாளை நீயாக நீடை ஏற்றி போடும் பூமாலை பாடாத நானும் கொண்டேன் உறவு மாதிரி வரும் பாலு அங்கிளோடது. அப்புறம் திண்டுக்கல்ல நிறைய பாடியிருக்கேன். இந்த பாட்டு அவருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு வந்து பக்கத்துல நீ இருந்த தூரம் என்ன நான் இருந்தேன் சின்னஞ்சிறு கிளியே, கையில் உள்ள வைரந்தன்ன கண்டுகொள்ள நான் மறந்தேன் சின்னஞ்சிறு கிளியே, பதைக்கும் நெஞ்சுக்குள்ள கதை இருக்கு நீ கேளு, அது சொல்லாம ஆறாது, பக்கத்துல நீ இருந்தும் தூரம் என்ன நான் இருந்தேன் சின்னஞ்சிறு கிளியே. இப்போ வந்து உங்களோட பாடலுமே வந்துட்டு கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு அதோட ஒரு நியூ வேர்ஷனாக ஒன்று கொடுத்துருந்தாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் அது அவங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி அது பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் பேசிக்காக தான் ஒரிஜினல் தான் வச்சுருக்காங்க, அதை ரீமிக்ஸ்னு பண்ணலை. ஐ திங்க் தேவ் ஒன்லி என்ஹான்ஸ் த வால்யூம் அதெல்லாம் தான் அந்த பீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி. அப்போ நாங்கள் வந்து ஒரிஜினலாக இப்போ உங்கள் நாங்கள் கேட்டால் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இட்ஸ் ஃபார் அஸ். ஒத்தருவாய் தாரேன் ஒரு வனப்பத்தட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம், ஒத்தருவாய் வேணாம் ஒரு வனப்பத்தட்டும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நிலுவாமோய். பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்லேயே பேசின மாதிரி ஏஐ ஒன்று இருக்குது, கிரெடிட்ஸ் இல்லைங்கிறது. இதையும் தாண்டி இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நமக்கு. நீங்களே ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க 40-50 பாடல்களுக்கு மேலே எனக்கு கிரெடிட்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க, என் பேர் அதில் இருந்திருக்காதுங்கிறது. அந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்டுங்கிறது ஹவு ஹார்ட் இட் இஸ்? ஐடென்டிட்டி தெஃப்டில் ஐடென்டிட்டி ஹைடிங்னு சொல்லலாம். அந்த ஒரு காலகட்டத்தில் ஐம் ஷூர் எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நிறைய பிரபலங்களே பாடின பாட்டெல்லாம் மாற்றி பாடியிருப்பாங்க. அந்த டைமில் இட் வாஸ் நாட், ஐ டோன்ட் திங்க் வெல் ஐ டிட் ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறது வந்து ஒரு ப்ரூஃபுக்காக பண்ணலை, லைக் டாக்குமெண்டேஷனுக்காக பண்ணலை,
ஒரு ஒரு இது நாங்கள் எப்படியாவது பண்ணி காட்டணும். அப்போ நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து நான் இவ்வளோ பண்ணினாலும் பாருங்க நான் தான் பண்ணியிருக்கேன். அது காட்டணுங்கிறதுக்காக எல்லா செயல்களுமே அப்படி தான் இருக்கு. இட்ஸ் மோர் டு ப்ரூவ் டு த அதர் வேர்ல்ட், டு த வேர்ல்ட், த அதர் பர்சன் தட் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி அது எழுதுறதாட்டும், பாடுறதாட்டும், செயல்களாட்டும், பிஹைண்ட் டோர்ஸ், பிஹைண்ட் த சீன் பண்றவங்க நிறைய பேர் வந்து they do that for the love of doing it. பண்ணணுங்கிறது ஆசையினால பண்றது. ஸோ அந்த மாதிரி நிச்சயமா எனக்கு பாடணும்னு ஆசை தான் மோஸ்ட்லி இருந்தது. ப்ராபப்ளி அதுதான் ஒரு காரணமா இருக்கலாம்னு எனக்கு தோன்றுது. பிகாஸ் அதை விட எனக்கு என் பேர் வருதுன்னா முதல்லேருந்தே ஐ வுட் ஹவ் டேக்கன், ப்ராபப்ளி பண்ணியிருப்பேனா இருக்கும் பாருங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டி வரலன்னா உடனே அதாவது நான் போய் சொல்லியிருப்பேனா இருக்கும் பாருங்க வரலன்னு. அதுல எனக்கு பாட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஆசையா இருந்தது. நீங்க வந்து அப்ரிசியேஷன் ஃப்ரம் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. ராஜா சாரோட ஆர்கெஸ்ட்ரால அந்த மாதிரி ராஜா சாரோட ஆர்கெஸ்ட்ராக்காரங்கள வேற யாருக்கும் வாசிக்க மாட்டாங்க. அங்கேதான் அவங்கெல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட அந்த ஆர்ட் ஃபார்ம்ல வந்து அவ்வளோ சச் எக்ஸ்பர்ட்ஸ், வெர்சடைல் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம். ஸோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து ஒரு நல்லா பாடியிருக்கேன் அந்த இடம் அது கவனிச்சுன்னு சொல்லுவாங்க. ஐ டு வெயிட் ஃபார் தட். அண்ட் அது வராத ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இன்னைக்கு யாருமே நல்லா பாடினேன்னு சொல்லலையே அந்த மாதிரி. ஸோ அது இன்னும் அடுத்த வாட்டி எப்படி அழகா இன்னும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் மை ஃபோக்கஸ் வாஸ் மோர் ஆன் தேட் தேன் அது ஒரு வேலிடேஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் பண்ணறதுக்கு எனக்கு அவ்வளோ தோணலை. இப்போ எனக்கு தோணுது, இப்பவே மறந்துடுறேன். நான் வந்து பண்ணலை. இப்போ அட்லீஸ்ட் என்னோட அகாடமியில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தேர் அண்ட் இப்போ நான் இவ்வளோ ரொம்ப நிறைய என்ன பழக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து எவ்வளோ பாடியிருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. பட் ஓரளவுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்க இப்படி ஏன் ஒரு பந்தா இல்லாம இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பண்ணும்போது வந்து நீங்க அது கொஞ்சம் சரி நீங்க பாருங்க நீங்க அதை பண்ணல, டாக்குமெண்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லறதுக்கு I have a bigger family. But that's enough. Like we have a family, right? அவங்க நமக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க மியூசிஷியன்ஸ்னாலே எங்களுக்குலாம் நீங்களாம் வந்து மியூசிஷியன்ஸ் தாண்டி you are healers. எங்களுக்கு when we are feeling down, happy, whatever it is, நம்ம வந்து பாடல்கள் தான் கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ஹீலிங் சாங் என்னது? லவ் இஸ் a big healerன்னு தோணுறது. அன்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஹீல். ஸோ அந்த அன்பு, அந்த இமோஷன்லாம் வந்து அந்த இந்த கிரேட் லெஜெண்ட்ஸ் பாடின பாடல்கள்ல எல்லாமே இருக்கும். ஏதோ நம்மளுக்காக பாடுற மாதிரி இருக்கும் அது. ஸோ தோஸ் ஆர் ஆல் ஹீலிங் சாங்னு கிடையாது. மியூசிக் இஸ் ஆல்வேஸ் அ ஹீலர். ஸோ எனக்கு எல்லா மியூசிக்குமே. ஸோ இப்போ எங்களுக்கு ஹீலிங்கா எங்களுக்காக ஒரு சாங் which is like really close to your heart. This song is very very special to me because அது பாடின லெஜெண்ட் முன்னாடியே பாடி அவங்க வந்து அப்படியே அது முடிச்ச உடனே வந்து அப்படியே கட்டி அணைச்சாங்க. என்ன பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா நிலா, என்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வா நிலா. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா நிலா. இந்த பாட்டு வந்து எவர்கிரீன், த லெஜெண்டரி சுஷீலம்மா அவங்களோட பாட்டு. ஸோ இது வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட் ரோவில் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். பட் தட் பர்டிகுலர் டே ஷி ஜஸ்ட் அந்த பாட்டு முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் கூட முடியல,
she just came and hugged me. So இது வந்து ரொம்ப சில விஷயங்கள் நம்மளோட மெமரபிள் அண்ட் ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட்டாக இருக்கும். அதில் உங்களோட ப்ரெஷியஸ் மூமெண்ட் ஷேர் பண்ணதுக்கே ரொம்ப நன்றி மேம் முதல்ல. அண்ட் அந்த பாட்டு அவ்வளோ மெஸ்மரைசிங்காக உள்ளே போய் ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. அண்ட் லைக் இட்ஸ் மை பிளெஸிங் தட் நான் நேரில் வந்து இதை கேட்குறேங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா கடவுளோட. எங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் வந்து ஒரு 6 இயர்ஸுக்கு முன்னாடி I just lost them in a couple of things. But I think அவங்க வந்து they're so much into me. ஒவ்வொரு செல்லேனும் நான் நினச்சிப்பேன், நான் வந்து எங்கள் அப்பா இருந்து this is what my daddy would have done, or எங்கள் அம்மா வந்து அதில். ஸோ I miss them. எஸ் ஹேவ் யூ எவர் அவங்க உங்ககிட்ட ஆசைப்பட்டு இந்த பாட்டு எனக்காக பாடுங்க அப்படின்னு கேட்ட பாடல்கள் இருக்கா? இருக்கு. स्तनविनिहितमपि हारमुदारं सामनुते कृश तनुरति भारं राधिका कृष्णा राधिका कृष्णा 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 சரசமஸ்ரீனமபி அப்படின்னு போகும் அந்த ஒரு பிகாஸ் அவரோட எங்கள் அம்மாவோட இஷ்ட தெய்வம் வந்து கிருஷ்ணர். இப்போ ஷீ யூஸ் டு கெட் வெரி இமோஷனல் இந்த பாட்டு பாடுங்க. சொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்படி கண்ணில் இருந்துச்சு. நம்ம தாய் தகவன் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கூட இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும். பத பதைக்கும் நெஞ்சுக்குள்ள கதை இருக்கு, நீ கேளு, அது சொல்லாம ஆறாது, பக்கத்துல நீ இருந்தும் தூரம் என்ன நான் இருந்தேன் சின்னஞ்சிறு கிளியே. எப்படி தானே செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணலாம், எந்தெந்த யார்கிட்டெல்லாம் போய் கனெக்ட் வச்சுட்டாக்கா அது என்னோட க்ரோத்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் அதெல்லாம் தான் ஜாஸ்தியாக இருக்க தவிர்த்து அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற என்னோட குருநாதர் வந்து இசை கலைஞர்கள் அவங்களுக்காகவே வேர்ட்ஸ் எல்லாம் எழுதக்கூட தெரியாது. யூ டாக்கிங் அபவுட் when I was 4 years old, 5 years old. ஸோ அந்த டைமில் எழுதி அதை மெமரைஸ் பண்ண வச்சு அது திருப்பி அப்போ அதுலேருந்து தான் எனக்கு அந்த ஜானகி பைத்தியம் உருவானதே அந்த பாட்டுகள்லேருந்து தான். பிகாஸ் ரேடியோலெல்லாம் வந்து யூஸ் டு கெட் மலையாளம் சாங்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5-star கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது. Extraordinary problems require extraordinary care. Available to 50% off on skin and hair treatments only at We Care.